என்ன போஷாக் கொடுக்கலாம். இப்போ இந்த கேக் கட்டிங் இந்த கொஞ்சம் நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு இப்போ கொஞ்சம் ரிலீவ்டா இருக்கீங்க இந்த ஒரு ½ hour 1 hourல. ஸோ அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும். பட் திரும்பி நம்ம ஒர்க் ஆரம்பிக்கும் போது திரும்பி அது உட்காந்துக்கணும் நம்ம மண்டியில வந்து இல்லையா, கொஞ்ச நேரம் தான் நம்மள விடும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாத இன்னைக்கு யார் இருக்கான்னு கேட்டா இந்த குழந்தை கூட சொல்லணும், இன்னும் கொஞ்சம் நேரத்துல இல்லை ஆல்ரெடி சொல்லியிருப்பா ஸ்ட்ரெஸ் எனக்கு இருக்கு ஸ்ட்ரெஸ். பிறந்த குழந்தையில பேச ஆரம்பிச்சது வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. அது என்னன்னு புரியுதா இல்லையான்னு தெரியல. பட் டெல்லிங்க அண்ட் அன்டில் த ஓல்ட் ஏஜ் சாகிற வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். ஸோ நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னாலும் நான் மெயினா மனநலத்தை நம்ம எப்படி வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத நம்ம இதுல பேச போறோம். ஸோ அதுக்கு சில விஷயம் நான் இன்ட்ராக்ட் உங்ககிட்ட பண்ண. ஸோ இதுல லைஃப்னா என்ன, நான் ரொம்ப பிலாசபிக்கல் சாக்ரட்டிஸ் எல்லாம் கேட்கல. எல்லாருமே வாழ்க்கை இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ மேபி 50, 60 years 70 years வாழ்ந்துட்டு இருக்கோம். வாட் இஸ் இட் டேக் ஆன் லைஃப்? வாழ்க்கை அப்படின்னு என்ன ஞாபகம் வருது? சில பேர் சொல்லலாம், சில பேர் ஒரு மாதிரி தான் சொல்ல வேண்டாம். பட் ஸ்டில் when I say the word life அப்படின்னு என்ன ஞாபகம் வருது? ஃபேமிலி. uncertain. ஃபேமிலி. டக்குன்னு வந்து சொல்லுங்க, அப்பதான் உண்மையா சொல்ல முடியும். தாராளமா படுத்து தூங்கி காலை எழுந்தா காஃபி இல்லைனா பால். அவர் பிலாசபி அப்படியே ஒரு இதுல முடிச்சிட்டாரு. அதுதான் என்ன வாழ்க்கைங்கிறது. அவ்வளவுதான், சாகர வரைக்கும் நம்ம வாழ போற ஒரு விஷயம், அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. நீங்க லைஃப் அப்படி வாழ்க்கை அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு தோணுது? கடல் இல்லாத வாழ்க்கை. என்ன சார்? ஏற்றம் இருக்கு. ஓகே. சோ எல்லாருக்கும் என்னென்ன தோணுதோ அதுதான் நம்ம முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம மனசுக்கு தோணுது. ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்க மாட்டீங்க வாழ்க்கையினாலே ரோலர் கோஸ்டர் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் மீட்டரை. ஸோ மற்றபடி பாசிட்டிவா சொல்றவங்க ஃபேமிலி முக்கியம்னு சொல்றாங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதா ஒரு விஷயம். ஸோ நான் லைஃபை எப்படி பாக்குறோமோ அதுலதான் முக்கியமா நம்ம வந்து லைஃப்ன்றது அமைய போகுது. ஸோ லைஃப்ல முக்கியமா கடைசியா நமக்கு என்ன தேவை? இப்ப நம்ம வந்து இங்க படிச்சிருக்கோம், சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க, பிடிச்சிருக்கோ இல்லையோ போனா எதுக்கு போனோம்னு கூட கேட்காம போயிட்டு வந்தாச்சு. ஸோ +2 வரையும் முடிஞ்சு திரும்பி கஷ்டப்பட்டு எக்ஸாம்ஸ் எழுதி எல்லாமே நம்ம வரோம். எல்லாமே நம்ம பண்றது எதுக்காக அப்படின்னு கேட்டா கடைசியில எதுக்காக? ஃபைனலி ஸ்வீட் மெமரிஸ்க்காக மட்டும் தான் நம்ம பாடலாம் எடுத்து கஷ்டப்பட்டு நீங்க ஐஜி எக்ஸாம் சம்பாதிக்கிற பணம் நிம்மதிக்கு பின்னாடி என்ன வருது? பணம் இருந்தா தான் நிம்மதியா இருக்க முடியுங்கிறது நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு துருப்பு சீட்டா இருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு பணம் இல்லை எனக்கு நிம்மதிக்கு மட்டும் தான் நான் வேலைக்கு வரணும்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? பணத்துக்கு அப்படின்றது பணம் அப்படிங்கிறதுனால தான் படிக்கிறோம், அதுக்கு போறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். கடைசியில் அந்த பணங்கிறது சம்பாதிக்கிறது நிம்மதிக்கு. ஆனா உண்மையா அல்டிமேட் எய்ம் ஆஃப் லைஃப் என்னன்னா நிம்மதி, சந்தோஷம் தான். அந்த நிம்மதி சந்தோஷம் இப்பவே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற கேள்விதான் வரும். ஒரு வருஷத்துல நியூ இயர் என்னைக்காவது நம்ம கேட்டுக்க வேண்டியது நான் நிம்மதியா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா? அப்படி இல்லைன்னா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி இதெல்லாம் வாழ்க்கையில சந்திச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ அப்ப அந்த நிம்மதி சந்தோஷத்தை தேடிதான் நம்மளுடைய பணம் அப்படி எல்லாமே போகும்போது நம்ம லைஃப் கரெக்டா போயிட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சரி ஏதோ வளர்ந்தோம் பிறந்தோம் நம்ம இறக்க போறோம் ஒரு நாளுங்கிறது முடிவாகி போச்சு. அந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம வந்து சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அது மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இப்ப கூட கொஞ்சம் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் நம்ம என்ஜாய் பண்ணோம். பட் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இல்ல கடந்த ஒரு வாரமா நான் எவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னா நீங்க சொல்ல முடியுமா? இப்ப நான் ரோட்ல போனா கூட எத்தனை பேர் வந்து சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியான ஃபேஸ பார்க்க முடியுதுன்னா மேபி போனை பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க. அப்படிதான் சிரிச்சுட்டு போறாங்க. தனியா ஒரு அப்படியே ஒரு கண்டென்டட் ஃபேஸ் எல்லாம் யாருக்கும் இல்ல. ஷோ யாரும் நம்மளுக்கு எப்ப போன் பண்ணி நம்மள எப்ப போய் போறோம் தொந்தரவு பண்ண போறோம். இப்படித்தான் ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே தான் எல்லாரும் நடந்துட்டு இருக்கோம். அடுத்த நாள் சில பேருக்கு வந்து பண பிரச்சனைகள், சில பேருக்கு உறவு பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து வாழ்க்கை ஒரு இல்னஸ், இப்போ ஹெல்த்னு சொல்றாரு. ஸோ எல்லாம் இருந்து கூட கடைசியில ஒரு ஹெல்த் இல்லை அப்படிங்கிற போது அது நம்ம பெருசா போயிடலாம். நமக்கு வந்து ஒண்ணும் இல்லைங்க, நம்ம நல்லா இருப்போம், எல்லாமே இருக்கும். திடீர்னு அந்த தலைவலி பல்வலி வரப்போதான் தெரியும் நமக்கு ஒரு தலை இருந்தது, நமக்கு ஒரு பல்லு இருக்கு, லைட்டா இந்த விரல்ல லைட்டா இது ஆயிடுச்சுன்னா அது நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும். அது வரைக்கும் நம்மள அப்ரிஷியேட் பண்றது கிடையாது. ஏதோ கிடைச்சிருக்கு, அப்படியே இந்த உடம்பு கிடைச்சிருக்கு, நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ மேம் நிறைய சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நம்ம எப்படி நல்லா வச்சுக்கணும். அப்ப சார் சொன்னார் லைக் நோயிங் அண்ட் டூயிங் ஆர் 2 different things. நம்மளுக்கு தெரியும் நிறைய விஷயம், நிறைய தெரியும், சாலட் சாப்பிடலாம் எல்லாமே தெரிஞ்சாலும் ஏன் நம்ம பண்றது இல்லை? எல்லாம் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் சார் உண்மையா சொல்றா மெதுவா ட்ரை ஏன் அப்படின்னா அது பண்றது கஷ்டம். இந்த ஹேபிட் ஃபார்மேஷனுங்கிறது ஒரு ஆப்பிள நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா கூட பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வரணுமே, எல்லாம் நல்லது தெரிஞ்சாலும் செய்யணுமே. அவ்வளவு அருமையான டிப்ஸ் தான் மேம். பாதி விஷயம் மென்டல் ஹெல்த் அவங்களே சொல்லிட்டாங்க. லைக் முக்கியமான 3 விஷயம் இருந்ததுன்னா நம்ம மென்டல் ஹெல்த் நம்ம கிட்ட பத்திரமா இருக்கும். நல்லா பட்டு ஒரு 6 to 8 hours தூங்கணும். இப்போ வந்து நான் இளைஞர்கள் மத்தியிலையோ சரி எல்லாத்தையும் போய் கேட்டாங்க எத்தனை மணிக்கு தூங்குறீங்கன்னா எனக்கு தூக்கி வாரி போடுது தூங்குற டைம் கேட்டாங்க. எல்லாரும் கேஷுவலா ஆஃப்டர் 2 o'clock தான். இங்க எத்தனை பேர் என்ன சர்வே பண்ணா என்ன வரும்னு தெரியல. ஸோ 11க்குள்ள எத்தனை பேர் தூங்குறீங்க? 11 மணிக்குள்ள 11க்குள்ள இந்த சைடு தான் கை வந்திருக்கு. ஸோ 2 o'clockலாம்
அது தூக்கம் வராம இருக்கிறத இன்சோம்னியா, அவங்க வர தூக்கத்தை தாண்டி வந்து சுகமாக இருக்கிறது வந்து அவங்களோட சாய்ஸ் அது. பட் அதான் சொல்றேன், அந்த தூக்கங்கிறது ஒரு ஹேபிட் தான். இப்போ இவங்க சொல்றாங்களா முடிஞ்சாலும் 7:30 மணிக்கு படுத்தே ஆகணும் அப்படின்லாம். ஸோ அது வந்து ஒரு ஹேபிட். அதை திரும்பி நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் இன்னைக்கு வரதுக்கு பிரச்சனைனாலும் தொட்டில் பழக்கம் சுடுகாட்ட முட்டுன்ற மாதிரி ஒரு 15 வருஷம் முன்னாடி எத்தனை மணிக்கு தூங்கணுமோ அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் போகும் இல்லையா, முன்னாடி போகாது. பட் கான்சியஸா அதை மாத்துறது 6 to 8 hours ஸ்லீப் வேற. அதுக்கு நான் பெருசா லெக்சர் கொடுக்கணும், சொல்லதான் முடியும். இந்த ஒரு விஷயம் மேம் சொன்ன விஷயம் தான். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து சாப்பிட்றதும் நியூட்ரிஷியஸ் ஃபுட் வந்து எவ்வளவு தூரம் நம்மளால முடியுமோ அது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து மிதமான ஒரு உடற்பயிற்சி. இதெல்லாம் இந்த 3 இருந்துட்டாலே பல உடல்நல பலநல பிரச்சனைகள் வந்து நம்ம தப்பிச்சிட்டோம் பாதின்னு சொல்லலாம். அடுத்த என்ன மனநல உத்திகள் பண்ணா நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படி சிம்பிள் டிப்ஸ் தான் நம்ம வந்து இங்க ஷேர் பண்ண போறோம். அதுக்கு பிலாசபிக்கலா பாத்தீங்கன்னா இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எதுல இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு பர்சனலா நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும், மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். என்ன இப்போ இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட் டெஃபினட்டா. அதை தவிர எதுவும் கடைசியா நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் இதாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? அது ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு வந்து நம்ம அன்னைக்கு அவார்டு வாங்கினோம், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு குழந்தை பிறந்த மூமெண்ட் இருக்கு இல்லைங்களாங்க, அது இருக்கிற ஹாப்பினஸ் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் சில பேருக்கு இருக்கலாம், சில பேர் ஹெல்த் இருக்கலாம், சில பேர் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம்ல நம்மளுக்கு லைக் ஷேர் வரும்போது சில பேருக்கு சந்தோஷம் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல சந்தோஷம் இருக்கு. பட் அந்த சந்தோஷத்தை நம்ம தேடி போகும்போது நம்மளால அந்த ஒரு கார் வாங்கிட்டேன், BMW வாங்கிட்டேன்னா அன்னைக்கு அந்த சந்தோஷம் எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுது நமக்கு? அடுத்தது ரோல்ஸ் ராய் வாங்குற வரைக்கும் தான். ஸோ அதுக்கு அதோட முடிஞ்சிடும், அடுத்தது அகைன் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சந்தோஷங்கிறது ஒரு கண்டென்டட் லைஃப் அப்படின்னு எத்தனை பேர் இங்க வாழ்றாங்கன்னா அதுக்கு அடுத்தது என்ன? அப்படிதான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். அதோட கண்டென்ட் ஆயிட்டா அப்புறம் இன்னைக்கு உலகத்துல யார் எதை கண்டுபிடிக்கிறது? we need to go on and on. ஆனா அந்த கண்டென்ட்மெண்ட்டை எப்படி கொண்டு வந்திருக்கலாம், இருக்கிறத வச்சு நம்ம வாழலாம். இப்போ வந்து ஸ்லம் ஏரியால வாழ்றவங்களும் சந்தோஷமா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து என்ன ஏரியா அவங்களோட என்ன பண்ண முடியுமோ அந்த பேசிக்ல அவங்க சந்தோஷமா இருக்கலாம். அவங்களுக்கும் கடன் தொல்லை இருக்கு, டாடா பிர்லா மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கடன் தொல்லை இன்னைக்கு இருக்குதான் சரி. ஸோ இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு நிமிஷம் அவர் சொன்ன மாதிரி இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. என்ன நடக்குது இருக்கிற நாள்ல எப்படி நம்மளால ஒரு ஹாப்பியா இருக்க முடியும்? அந்த ஹாப்பினஸ் கெடுக்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ், நம்மளோட மன உளைச்சல், நம்மளோட நிம்மதியின்மை, பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாது. பட் இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு? முக்கியமா 4 காரணங்கள் சொல்லலாம். ஒண்ணு ஃபேமிலில இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஒத்துக்கிறீங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்காரர் குடிக்கிறாங்க, இல்லைன்னா வீட்டுக்காரமா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு ஃபேமிலி லெவல் ஸ்ட்ரெஸ்ல போட்டுக்கலாம். அடுத்தது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், பண பிரச்சனைகள் ஒன்று இருக்கு. இன்னொன்னு ஒர்க் ஸ்ட்ரெஸ். அதை நான் சொல்லணும்னா நான் வந்து ரிசர்ச் பண்ணதே போலீஸ் ஸ்ட்ரெஸ்ல தான். பட் அதை இப்போ நிறைய போலீஸ் ஸ்ட்ரெஸ் மாறி இருக்கலாம், சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் சேமா இருக்கும், சிலது மாறி இருக்கலாம். அவளையே அந்த ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க பத்தியா பேசுவீங்க, எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தவிர வந்து நம்மளுக்கு வேற என்ன மாதிரி ஏரியால ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம்? ஹெல்த், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ்ல நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்படின்னாலும் ஒரு சிம்பிள் ஃபார்முலா நான் சொல்றேன். இந்த மேம் சொல்லிட்டாங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். இது முடிஞ்சதுமே எல்லாரும் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆயிடும் அப்படின்னா all stress cannot be avoided. ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்மளால யார் இருப்பாங்கன்னு கேட்டா டெட் பாடி, இல்லைன்னா மென்டலி அன்ஸ்டேபிள் பர்சன் தான் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வேற, அப்படி தெரியாது, அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்ண போறோம்? இப்போ கடல்ல வந்து வேவ்ஸ் இல்லாம இருக்குமா? வேவ்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும், நம்ம சர்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்காது. எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம அந்த கலையை கத்துக்கிட்டோம்னா பெஸ்டா இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் கோப்பிங் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, which will be helping you. பட் முக்கியமான ஒரு சீக்ரெட் என்னன்னா அந்த செரெனிட்டி பிரேயர்னு சொல்லுவாங்க உளவியல் ரீதியா. அதுல என்ன பிரேயர் சொல்றாங்கன்னா, God, there are 2 things in life. There are certain things in your control, certain things in not your control. சில விஷயம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு, சில விஷயம் நம்ம கட்டுப்பாட்டிலே கிடையாது. ஆனா அது தெரிஞ்சா கூட கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயத்தை தான் நம்ம மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கும். என்ன ஆயிடுமோ, அடுத்தது என்னன்னு யோசிக்கும் போது ஃபியூச்சர்ல இருக்கும், அப்போ பதற்றம் வரும். இதுக்கு முன்னாடி விஷயத்தை நினைச்சுக்கிட்டே அசை போடும் போது பாஸ்ட்ல இருக்கும். தட் வில் பிகம் மேக் அஸ் சேட். ஸோ இந்த ரெண்டுத்துல இல்லாம இந்த பிரசன்ட்ல இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றாங்க. பட் அது இருக்க முடியுமா எல்லாராலையும்? நீங்க அமைதியா இருக்கும் போது மைண்ட் அமைதியா இருக்கா, பீஸா இருக்கா? எல்லாருக்கும் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கு, மனம் ஒரு குரங்கு மாதிரி எதையாவது ஒன்று திங்க் பண்ணிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த தாட் என்னன்னா நல்லா இருந்தா பரவாயில்லையே, நெகட்டிவா இருக்கு. அந்த தாட்டை முதல்ல நம்மளை திட்டிட்டு இருக்கோம், நீ எல்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டேன் ஒழுங்கா. அப்ப நம்ம அம்மா அப்பாவோ இல்ல ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ திட்ட வேண்டாம், நம்ம மனசே முதல்ல நம்மளை திட்டிட்டு இருக்கோம். இது ஒழுங்கா செய்யல, அது பண்ணல, கரெக்டா இது நீ ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எதுவுமே இல்லை, இந்த வரைக்கும் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க, என்ன பண்ணணும், இப்படிங்கிற தாட்ஸ் நம்மளே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அதை நம்ம அமைதி, அது என்ன சொல்லுதுன்னா அடுத்து இது செய்யும் சொல்லுது, அவ்வளவுதான். அதை மட்டும் அந்த லெசனை நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டுப்பாட்டுல உங்க ஸ்ட்ரெஸ் எதா இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஸ்ட்ரெஸ் சொல்ல மாட்டேன். ஒருத்தருக்கு இப்ப சுனாமி வந்துச்சோ இல்ல கோவிட் வந்தாலோ இதெல்லாம் முக்கியமான ஸ்ட்ரெஸ். யாருக்காவது உடல்நலம் சரியில்லை, யாராவது இறந்துட்டாங்கன்னா
நம்ம எல்லாருக்குமே அது வலிக்கும். எவ்ரிபடி ஹியர் irrespective of the categories of ranks of people sitting here, எல்லாருக்கும் அது பெயின்ஃபுல் தான். பட் அது 10% தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். 10% தான் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் நம்ம சந்திக்க போறோம். மிச்சம் 90% ஆஃப் த ஸ்ட்ரெஸ் மேடம்க்கு இருக்கிறது, எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிறது, இவங்களுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் தான். இப்ப 2 பேரும் ஒரே விஷயத்த சந்திக்க போது ஒரு எக்ஸாமே நம்ம சொன்னா கூட ஒருத்தங்க கேஷுவலா இருப்பா, ஒருத்தங்க பயங்கரமா பயந்துட்டு இருப்பாங்க. So how it differentiates something in him, அதை இனிஷியேட் பண்ண வைக்கிறது. இதுதான் மன வலிமைன்னு சொல்லுவோம், ரெசிலியன்ஸ்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஃபேக்டர் அவன ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பண்ண விடணும் இருக்கு, அவனை காப்பாத்துது அப்படின்னு கண்டுபிடிக்க போதுதான் அவன் வாழ்க்கை எப்படி பாக்குறான்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ நீங்க எத்தனை பேர் இங்க இருந்தாலும் உங்க மனசுல ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா என்கிட்ட சொன்னாலும் சரி, ஐ கேட்டகரைஸ் ஃபார் யூ. என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் உங்களை வந்து பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? நேம் எனி 2-3 sources of stress you face. இல்லனா என்னோட source of stress நான் சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அட்லீஸ்ட் you should know what is bothering you, what is stressing you. இதெல்லாம் சின்ன விஷயம். உங்களுக்கு இதை விட பெரிய பெரிய லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும், காப்பாற்ற முடியாத ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ என்ன ஸ்ட்ரெஸ்ங்கிறத ஒரு நிமிஷம் மனசுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது என் கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையா, கட்டுப்பாட்டுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஏதாவது சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் வருது பயப்படுறோம்னா அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. இல்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கூட உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ கட்டுப்பாட்டுல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கடவுளே எனக்கு கரேஜ் கொடு, அதை எப்படியாவது நான் மேனேஜ் பண்றதுக்கு ப்ராப்ளம் சால்விங் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ கார் டிரைவ் பண்ண போது நிறைய பேர் இங்க கார் டிரைவ் கத்துருப்பீங்க, இல்லைன்னா வேற ஏதாவது புது விஷயத்த கத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், அது how fearful it is. நானா கார் ஓட்ட போது பல தடவை ஐயோ நம்ம அவங்க இடிச்சிட்டோமா, நம்ம பின்னாடி வந்து நம்ம அவங்கள இடிச்சிருவோமா, இல்லை அவங்க நம்மளை இடிச்சிருவாங்களா, இப்படி பல வேறான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கோம். பட் அதுக்கப்புறம் வந்து நான் ஃபோன் பேசிட்டு பாடிட்டே கூட ஓட்டலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரோ ஆயிடுறோம். அதே தான் ஸ்ட்ரெஸ்லையும் முதல்ல கூட நீங்க 6 மாசம் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்க போதெல்லாம் எப்படி இருந்திருக்கும், இல்ல ஒவ்வொரு இடத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆக போறோம் ஃபர்ஸ்ட் 6 months எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி இருக்கும். அங்க எதுவுமே மாறல, யாருமே மாறல. பெட்டர் சூப்பர்வைசர்ஸோ பெட்டர் கன்ஃபரன்ஸ் எதுவும் இல்லை, நீங்க மாறிட்டீங்க அவ்வளவுதான். உங்களுக்குள்ள அந்த மாறுதல்கள் வந்திருக்கு, அந்த அடாப்டேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல. என்ன கத்துக்கிட்டீங்க? புது திறமை. அந்த திறமை தான் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம். நம்ம நிறைய விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கு, எனக்கு டெய்லி ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஏதோ திறன் குறையுது அப்படின்னு அர்த்தம். இப்ப நிறைய பேர் வாய் பேசி பிரச்சனையிலே மாட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்காது அவங்களுக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி சில பேர் வந்து எப்ப பார்த்தாலும் லேட்டா வருவாங்க, ஒரு 5 நிமிஷம் லேட்டா வருவாங்க, அவங்களால இருக்க முடியாது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். யார் அதை உருவாக்குனா அவங்க கிட்ட இருக்க லேக் ஆஃப் திறன்கள், பிளானிங் சரியா பண்ணாதனால வர திறன்கள், இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கிட்டாலே, நம்ம திறனை வளர்த்துக்கிட்டாலே முக்காவாசி ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்படியே மாற்றக்கூடிய விஷயங்கள் நான் சொல்றது. ஆனா திறமைசாலியா இருக்கணும், நிறைய விஷயத்த நம்ம ஏத்திக்கிட்டே இருக்கணும் நம்மளோட திறன்களை. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்றவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்க போறது இல்லை. ஸோ இதெல்லாம் தான். ஸோ இன்னொரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, இது ஒண்ணுமே பண்ண முடியாது, என் கட்டுப்பாடுல இல்லை. தென் வாட் வில் ஐ டூ? ரன் அவே ஃப்ரம் இட். லைக் கோவிட் ஸ்ட்ரெஸ். ஃபர்ஸ்ட் 1 year எப்படி இருந்தோம், யாருமே நம்பல எனக்கு கோவிட் வருது, இங்க இருக்க வெயிலுக்குலாம் கோவிட் செத்து போய் இப்படி டினையல். தென் நெக்ஸ்ட் 1 year வேற வழியில் எல்லாரும் கையை கழுவணும், மாஸ்க போட்டோம், மேல போயிட்டோம், செத்தாலும் பரவாயில்ல போய் தான் ஆகணும்ன்ற அக்செப்டன்ஸ் அப்பதான் வந்துச்சு. ஸோ திங்ஸ் நாட் இன் மை கண்ட்ரோல் தெரிஞ்சோன்னு என்ன பண்ணிட்டோம், அக்செப்டன்ஸ் இஸ் த கீ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்போ ஒர்க் ஸ்ட்ரெஸ், உங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல நான் இந்த சொல்யூஷன் சொல்லணும்னா, உங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ் நிறைய லிஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியவாசி உண்மையா சொன்னா 60% உங்க கண்ட்ரோல்லே இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், ஈஸியா சொல்லிட்டு போறாங்க, ஆனா வேற வழியே இல்லை. எவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க பழச்சிங்க. எவ்வளவு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க எவ்ரி செல்ஸ் இன் யோர் பாடி இஸ் கோயிங் டு. இப்ப ரோட்ல போறோம், ரோட் டாக்ஸ் கொடுக்குறோம், என்னங்க ரோடு இப்படி இருக்குன்னு கத்துறது மூலமா அவங்களுக்கு மந்திரிக்கு ஏதாவது ஆக போகுது, நமக்கு தான் உடம்பு கெட்டு போகுது. அப்ப என்ன அமெரிக்காவுக்கு போக முடியல, அப்ப அமைதியா இந்த ரோட்ல போயிட்டு இருக்கணும், முடிட்டு வேற வழி கிடையாது. அக்செப்டன்ஸ் எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம மனசுக்கு ஒரு பாட்டை போட்டோமா, அதுல என்ஜாய் பண்ணோமா, முடிஞ்சு போச்சு. அது இது கூட தெரியாம நானே பல தடவை திட்டிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். அப்போ அங்க போறதுக்குள்ள எனக்கு டென்ஷன் ஏறி போயிடும். சோ அதை விட்டுட்டு ஓகே இப்படிதான் இருக்கு, இந்த ரோடு இப்படிதான் இருக்கும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பணும், அவ்வளவுதான் நம்மளோட அக்செப்டன்ஸ் நம்ம போயிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மாமியார் பிரச்சனைகள், மருமகள் பிரச்சனைகள்லாம் கூட சொல்லுவாங்க, இல்லை ஹஸ்பண்ட்ஸ் இஷ்யூ கூட சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டா கூட அவங்க எப்படியாவது மாத்திக்கலாம், 15-20 வருஷம் மாத்தணும், ஆளதான் மாத்தணும், அவங்கள மாத்த முடியாது. ஸோ அவங்கள மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இன்னி வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, யாரையாவது மாத்திருக்கீங்களா நீங்க? அவங்க மனசுல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த ஹேபிட்டா மாத்த முடியுமா? ஆனா குட் நியூஸ் என்ன தெரியுமா, நம்ம மாத்த முடியுங்க. நம்மளை மாத்துறது மூலமா அவங்க பிஹேவியர் சேஞ்சஸ் நம்மளால கொண்டு வர முடியும். இப்ப அவங்க வராங்க கத்துறாங்கன்னா அட்லீஸ்ட் நீ கத்தாம நம்ம அமைதியா இருந்தோம்னா அங்க கொஞ்சம் அமைதி கிடைக்கும். நிறைய விஷயம் நம்ம மாறுறது மூலமா அவங்க கிட்ட மாற்றங்களை நம்ம உருவாக்க முடியும். இமோஷன் ஃபோக்கஸ் கோப்பிங் சொன்னேன் இல்லையா, இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனிதிங் இன் கண்ட்ரோல் ரன் அவே அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஏதாவது பண்ணலாம், மியூசிக் கேட்கலாம். அதாவது அந்த விஷயத்தை பத்தி யோசிக்காதீங்க, ஒண்ணுதான் பண்ண முடியும். ஆனா நம்ம உண்மையா சொல்லுங்க, 70% நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிறது மாற்ற முடியாத விஷயங்களை பத்தியே தான்.
டெல் ஒன் திங், என் கட்டுப்பாடுல இது இல்ல, வரும்போது நான் பாத்துக்கிறேன், இப்போதைக்கு நான் சந்திக்கிறேன் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களை விட்டு போயிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு சிம்பிள் இதுதான். இதுக்கு ஒரு சின்ன அனாலஜி கொடுக்கணும்னா, ஒரு பக்கெட் சைஸ் எடுத்துக்கோங்க. பக்கெட் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு பக்கெட் சைஸோட தான், டாலரன்ஸோட தான் பிறக்கிறோம் நம்ம. இப்போ என்னோட பக்கெட் சைஸ் சின்னதா இருக்கலாம், இவங்களுக்கு பெருசா இருக்கலாம். லைக் ஜெனட்டிக்ஸ், இதெல்லாம் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வரக்கூடிய ஜெனட்டிக்ஸ் வர வாங்கிட்டு வந்திருக்கோம். சில பேர் சின்ன பக்கெட் தான் இருக்கும், வேற வழி இல்லை. அதுல தண்ணி ஊத்தப்பட்டு இருக்கிறது தான் நமக்கு வாழ்க்கையில வர ஸ்ட்ரெஸ்ஸஸ். யோசிச்சுக்கோங்க, தண்ணி நிறைய வந்தா என்ன ஆகும்? பக்கெட் வழிஞ்சு பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், ஆட்டோ இம்யூன் டிசீஸ், கரோனரி ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரெஸ் சீக்கிரமா மேல போயிடும். இல்லைன்னா இருக்கிற நிலைமையிலே வாழ முடியாம போயிடும். ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு அவ்வளோ மோசமான உயிர்கொல்லின்னு சொன்னா மிகையாகாது. அப்போ அது வராம இருக்கணும் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. பக்கெட்டை காலி பண்ணணும். காலி பண்றதுக்கு என்ன செய்யணும்? பக்கெட்ல ஒரு வாட்டர் போடலாம், இல்ல டேப் போடலாம். தட் டேப் இஸ் கால்ட் கோப்பிங் டெக்னிக்ஸ். அப்போ கோப்பிங்ல 2 வகை இருக்கு. மேலடாப்டிவ் கோப்பிங்னு சொல்லுவோம், தவறான கோப்பிங், அது ஒரு ஃபால்ஸ் ஸ்டெப்னு சொல்லுவோம். அந்த கோப்பிங் பண்ணீங்கன்னா பக்கெட் காலியாகிற மாதிரி இருக்கும், ஆனால் டபுள் மடங்கு தண்ணி ஊற்றும். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மேலடாப்டிவ் கோப்பிங் நம்மளும் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன மாதிரி கோப்பிங் அது? ப்ராப்ளத்தை இல்லாத மாதிரி இக்னோர் பண்றது, இல்லைன்னா வந்து நிறைய பேர் ஷாப் ஆலிக்கா இருப்பாங்க சில லேடிஸ்லாம். ரீட்டைல் தெரப்பி, ஷாப் ஆலிக் பண்றது, கவுண்டர் த டாப் மெடிகேஷன் வாங்கி சாப்பிடுறது, இல்லைன்னா பிஞ்ச் ஈட்டிங் பண்றது. திடீர்னு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வரும், திடீர்னு நம்மளுக்கு நல்லா ஃபேட்டி ஃபுட் ஆச்சு ஸ்பைசியா சாப்பிடணும்னு ஆசை வரும். அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் திடீர்னு பிஞ்ச் வாட்சிங், டிவி பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அப்பெல்லாம் நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணா ஸ்ட்ரெஸ் குறையிற மாதிரி இருக்கும். ஆனா திரும்பி அதே பிரச்சனை தானே. இப்ப இல்லைன்னா ஸ்மோக் பண்ணிட்டு வந்துடுறேன் சரியா போயிடும் அப்படின்பாங்க. இல்ல லைட்டா இன்னைக்கு நைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா நாளைக்கு அதே ஸ்ட்ரெஸ் அங்கேதான் அந்த இருக்க போகுது. அதுக்கு வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஓட முடியாது அதுக்கு. ஸோ ஓட முடியாத விஷயத்துக்கு நம்ம தப்பான ஸ்ட்ராட்டஜி தப்பானதுக்கு கொடுத்தா பேக் ஃபேர் ஆயிடும். ஸோ இந்த மேலடாப்டிவ் கோப்பிங்னு நான் சொன்ன விஷயத்த கண்டிப்பா நம்மள சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அது ஃபால்ஸ் டேப். ஸ்டாப் யூசிங் தட். குட் டேப் யூஸ் பண்ணலாம். குட் டேப் என்னன்னு சொல்ல முடியுமா? நீங்க நிறைய பேர் அதையும் யூஸ் பண்ணுவீங்க. என்னெல்லாம் குட் கோப்பிங் டெக்னிக்ஸ் நம்ம கிட்ட இருக்க ரிசர்வாயர்ஸ்? ஹாபிஸ். யோகாலாம் வந்து நம்ம சொல்லலாம், உண்மையா பண்ற முடியுமான்னு மத்த பேசினா எல்லாருக்கும் எல்லாம் நல்லா தெரியும், பண்றோமான்னு நிஜமா சொல்ல நல்லா அழகா சொல்லிட்டு போயிடும். யோகா, ரிலாக்ஸேஷன், பிரீத்திங் டெக்னிக், இதெல்லாம் பண்றவங்க வந்து பிஸ்தா, பண்றவங்க சூப்பர் தான். ஆனா சிம்பிளா வாட் எல்ஸ் யூ கேன் டு? லிசன் டு மியூசிக். வெரி குட். பாசிட்டிவ் திங்கிங். அந்த நேரத்துல ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட்ஸ் மைண்ட்ல வச்சுட்டு விட்டுட்டே இருக்கணும். இதெல்லாம் ஒரு மோசமான விஷயம் என்ன நடக்கும் யோசிங்களா? இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இதை விட வர்ஸ்டான விஷயம் வாழ்க்கையில பாத்துட்டேன், இதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படி, இதுக்கு மேலே நான் பாத்துட்டேன். வாட்ஸ் தி வர்ஸ்ட் திங் தட் குட் ஹேப்பன்? அப்படி என்ன ஆயிட போகுது? வேலை போக போதா இல்ல உயிர் போக போறா? உயிர் போறதாங்க இருக்கிறதுல வர்ஸ்ட் வேற ஏதாவது இருக்கா? அப்படி நினைக்கும் போது இந்த பிரச்சனையை நம்மளுக்கு சமாளிக்க முடியும். இதுவும் கடந்து போகுங்கிறது ஒரு அருமையான பார்வை. ஆனா அதுக்கெல்லாம் நிறைய விஸ்டம் வேணும் அப்படி யோசிக்கிறதுக்கு. அந்த நேரத்துல நமக்கு தெரியணும் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு. ஸ்ட்ரெஸ் சிம்டம்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ஸ்ட்ரெஸ் வந்தா நம்ம உடம்பு மனசு என்ன பண்ணும்? ஸ்ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அது அமைதியான கொலையாளி, நம்மளை கொண்டுட்டு போயிடும். என்கிட்டலாம் ட்ரீட்மெண்ட் வர்றவங்க 10 வருஷம் ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டு வராங்க. அதுக்குள்ளே பாதி டேமேஜ், மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் எல்லாம் டேமேஜ் ஆயிடுது. வாட் இட் காசஸ்? எப்படி தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்ட்டு? நான் இன்டைரக்ட் சைன்ஸ் சொன்னேன் உங்களுக்கு. டைரக்ட் சைன்ஸ் ஹெட்டேக். அதுவும் நிறைய உமனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இடுப்பு வலி, கால் வலி, அந்த மென்ஸ்ட்ரேஷன் டைம், அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள். மென்னுக்கும் இருக்கு இந்த மாதிரி உடம்பு வலி, காரணமே இல்லாத உடல் வலியா இருக்கலாம். பேக் பெயின், ஹார்ட் பெயின், செஸ்ட் பெயின், காரணமே இல்லாம கூட இருக்கலாம். அந்த மாதிரி பெயின் இருக்கும். இல்லைன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துட்டே இருக்கும். இல்லைன்னா அழுக வரும், கோபம் வரும், நம்மளை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாமும். அப்படி சாப்பிட்றதுல முக்கியமா அதிகமா சாப்பிட தோணும், இல்ல சாப்பிடவே தோணாது. தூக்கம் நிறைய தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு இருக்கும், இல்ல தூக்கம் வராது. இதெல்லாம் பார்த்தா காதலோட சிம்டம்ஸ் இல்ல, ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்டம்ஸ், இமோஷனல் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான் இதெல்லாம். ஸோ யார்கிட்டையும் பேச பிடிக்காது. வி வாண்ட் டு ஷட் டவுன். ஸோ இரிட்டபிளாகவே இருக்கும். சில பேர் தூங்காம இருந்து பாருங்க, அடுத்த நாள் ஆஃபீஸ்ல எதை கேட்டாலும் செலிஜல்னு விழுற மாதிரி இருக்கும். அந்த அந்த இமோஷனல் ரிசர்வாயர் ரொம்ப கம்மியாயிடும், டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிடும், பேஷன்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். இதெல்லாம் இருந்தாலே எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, உடனே கோப்பப் பண்ண போறேன்பான்ட்டு எங்ககிட்டலாம் வர வேணாம். மியூசிக் கேட்கலாம், வேற என்னெல்லாம் பண்ணலாம், பாத் கூட பண்ணலாம். ஒரு வார்ம் பாத், இம்மிடியேட்டா நம்ம ஸ்ட்ரெஸ் கூல் டவுன் ஆயிடும். அடுத்தது என்ன பண்ணலாம்? ப்ளே பண்ணலாம். டிராயிங், பெயிண்டிங் யாருக்காவது பிடிக்கும்னா அதை பண்ணுங்க. இல்லை பிடிச்ச புத்தகம் பிடிக்குமா? ப்ளீஸ் டேக் சம் பிரேக். எத்தனை பேர் இங்க பிரேக்கே இல்லாம இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ இயர்லி வந்து அட்லீஸ்ட் ட்வைஸ், அவ்வளவு காசு வச்சு நான் இன்டர்நேஷனல் டூர்லாம் போக சொல்ல, பக்கத்துல ஏதாவது பீச் கூட போகலாம், இல்ல முடியலையா பாண்டிச்சேரி கூட போகலாம், காசுல பஸ்ல கூட போயிட்டு வரலாம். சம் பிரேக். இப்போ நம்ம பேட்டரிக்கு எப்படி ரீஜுவனேட் ஆனாதான் நம்ம பண்ண முடியுன்ற மாதிரி we need the rejuvenation. இப்ப பேட்டரி இப்ப நான் 5 நாள் தொடர்ந்து வேலை செய்யறாங்க இல்லைங்க, நான் 1 மாசம் எப்படியா வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் போறேன்னா அது வரைக்கும் உங்க பேட்டரி தாங்காது.
வெடிச்சிடும். ஸோ யூ நீட் அதுக்கே ஒரு வீக்லி ஒரு பிரேக் எடுத்துட்டு பண்ணி பாருங்களேன், அடுத்த வாரத்துக்கான தெம்பு அப்படி கிடைச்சிடும். ஸோ அந்த பிரேக்ஸ் எடுக்கிறது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்றேன். இன்னொன்று வந்து பாசிட்டிவ் திங்கிங் நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். சார் சொன்னாரு இதுவும் கடந்து போகணும்னு யோசிங்க, எதிர்மறையான எண்ணங்கள் வேண்டாம், நேர்மறை எண்ணங்கள் வேணும்ன்றாங்க. பட் எத்தனை பேரால் அப்படி நினைக்க முடியுது? எல்லாம் எடுத்த உடனே நம்ம மனசு நெகட்டிவா தான் இருக்கும். ஏன்னா நம்ம மைண்ட் வந்து சர்வைவல் பர்பஸ்க்காக அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கெட்ட விஷயத்தை தான் பார்க்கும், கெட்ட விஷயத்தை தான் பேசும், கெட்ட விஷயத்தை தான் நினைக்கும். அப்ப அது எப்படி திருப்புறது? அதுக்கு நாங்க என்ன உளவியல் இதே சொல்லுவோம்னா, சில பாசிட்டிவ் வாக்கியங்கள். என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு, என் வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை சொன்ன திட்டிடுவீங்க, எத்தனை பேருக்கு வேலை பிடிச்சிருக்குன்னு தெரியும், எனக்கு பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன் ஐஜி ஆஃபீஸ்ல. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஜாப் சர்வே எடுத்தா 85% பிடிக்கல யாருக்கும் வேலை. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் வேலையில செலவழிச்சுட்டு அது பிடிக்கலன்னா அதை விட கொடுமை எதுவுமே இருக்க முடியாது. பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஸ்டார்ட் லவ்விங் யுவர் ஒர்க். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேஷன் இன் அவர் ஒர்க். நான் கேட்டா உண்மையை சொல்லுவேன், ஐ அம் வெரி பேஷனேட் இன் மை ஒர்க். அப்படி இல்லைன்னா நான் 17 மணி நேரம் 12 மணி நேரம் என்னையே வந்து குத்திக்கிறேன்னு அர்த்தம், காசுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக. அப்ப நீ எங்க வாழ போறோம்? மிச்சம் இருக்கிற எவ்வளவு நேரம் இருக்கு? அப்புறம் கார் டிரைவ், நான் கார் வாங்கினாதான் சந்தோஷம். சில பேர் அவங்க வாழ்க்கையே வீடு வாங்குறதுலயே போயிருங்க. இதுல எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு அந்த ஒரு வீடு வாங்கினா போதும், என் லைஃப் செட்டிலும் வாங்க. அப்ப வாழ்றதுக்கு என்னைக்கு வாழ போறீங்க? இதுதான் வாழ்க்கையா? வாழ்க்கையை எப்படி நம்ம சில பேர் உறவுகளுக்காகவே வாழ்வாங்க. என் பிள்ளைய நல்லபடியா நான் வளர்த்துடுறேங்க. இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு தெரியல. அப்புறமா தொலைச்சிட்டு யோசிக்க வேண்டாம். நிறைய பேர் 70 years ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட எல்லாம் நான் மெரைன் பீப்புள் கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, எதுக்கு தான் நான் ஓடி ஓடி சம்பாதிச்சேன்னு தெரியல மேடம், நான் குழந்தை பிறப்பது கூட இல்லை, எதுக்குமே நான் கூட இல்லை, இப்ப யாருமே கிட்ட பேசுறது இல்லை. அப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாத எந்த ஒரு வாழ்க்கையுமே நிலைக்காது. இன்னைக்கு பொண்டாட்டிகிட்ட பேசுறது இல்ல, புருஷன்கிட்ட பேசுறது இல்லாம ஓடிக்கிட்டே இருங்க, நாளைக்கு கூட யாரு உட்காந்து உங்ககிட்ட பேசுவா? முடிஞ்சு போச்சு. 60 yearsக்கு மேல தனியா உட்காந்துட்டு நீ யாரு நான் யாருன்னு மூஞ்ச கூட பார்க்க முடியாம உட்காந்துட்டு இருக்கிற காலம் தான் இது. இப்பவே அந்த உறவை மேம்படுத்தலைன்னா நாளைக்கு அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிடும். வீட்டுக்குள்ள எப்படி இந்த கோவிட் டைம்ல தான் எல்லாரோட உண்மை வெளில வந்தது, இவங்க மூஞ்ச நம்ம பார்க்கணும். சோ அந்த ப்ராப்ளம் வந்தது. சோ இன்னொரு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து செல்ஃப் கேர் எத்தனை பேர் பண்றீங்க? இல்ல உமனா இருந்தீங்கன்னா, எனக்கு இந்த எந்த அளவுக்கு பியூட்டி பார்லர்லாம் போவீங்களான்னு தெரியல, பட் ஐ டெல் யூ, போங்க பியூட்டி பார்லர் போங்க. நல்லா காசு கொஞ்சம் செலவு பண்ணாலும் நல்லா பியூட்டிஃபை பண்ணிக்கோங்க. அன்னைக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், தட் செல்ஃப் கேர். அவ்வளவு தூரம் காசு இல்லையா, வீட்டுல கூட உட்காந்து எதையாவது ஒருத்தர் நம்ம மூஞ்சில தக்காளியை கூட தேய்ச்சிட்டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அந்த செல்ஃப் கேர், அந்த ஒரு நகை பாலிஷ் போடுறதோ, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு கம்மல் வாங்கி போட்டு நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம வாழணும். மென்னுக்குமே இருக்கு. மென் எத்தனை பேர் இன்னைக்கு எல்லாரும் குடும்பத்துக்காக நம்ம இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் கேர் எத்தனை பேர் இன்னைக்கு எடுத்துக்கிறாங்க? பர்சனல் கேர் உங்களை நீங்க பாத்துக்கல. இதுதான் கடவுள். நம்ம உடம்பு தான் நம்ம டெம்பிள் மாதிரி. அதுல குப்பையை கொட்டக்கூடாது. அதுல நம்ம அதை வந்து நம்ம கும்பிடுற தெய்வமா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பாதுகாத்துக்கணும். இன்னொன்று வந்து இந்த லைஃபை என்ஜாய் பண்ற விஷயங்க நானே கத்துக்கிட்டேன். இந்த குழந்தைக்கு இருக்கிறது நமக்கு யாருக்குமே இருக்காது. இன்னைக்கு பஸ்லயோ கார்லயோ போகும்போது உண்மையை சொல்லுங்க, இந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு போற வரைக்கும் என்ன உங்க மனசு பண்ணிட்டு இருந்தது தெரியுமா? தெரியாது. வீடு வந்துட்டோம், ஹேபிட். கார் எப்படி போச்சு, பைக் எப்படி போச்சு என்னன்னே தெரியாது, பஸ் எப்படி போச்சு, எங்கேயோ ஒரு லோகத்துல நம்ம ஆட்டோமேட்டிக் பைலட் மோட்ல போயிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அந்த லைஃபை என்ஜாய் பண்றது. ஒரு சின்ன சைட்ல பாத்தீங்கன்னா சாக்கடையும் இருக்கும், இல்லைன்னு சொல்லல, நம்ம இக்மோர்கிட்டயோ இல்லையோ, we have to see the best things. ஒரு சின்ன பூ மலர்றத பார்க்கலாம், ஒரு மரத்துல இருந்து ஒரு நீர்த்துளி இருக்கிறத பார்க்கலாம், ஒரு குழந்தை சிரிக்கிறத பார்க்கலாம். அதை பார்த்து அந்த சேவர் லைஃப். இன்னைக்கு எத்தனை பேர் நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறவங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க மேம் 2 வாரம் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் இப்படியாவது இருக்கிறேன் அப்படின்ற போதுதான் ஐ ஃபீல் நம்ம லைஃபை எப்படி மிஸ் பண்ணியிருக்கோம். 2 வாரம் இல்ல, ஒரு நாள் தான் சும்மா வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான்லாம் ஒண்ணுமே இல்லாம உட்காந்துட்டு விட்டதை பார்த்து நம்ம என்னதான் யோசிச்சுட்டு இருக்கிறது. ஒரு நிமிஷமும் முக்கியங்கிறத அங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு நிமிஷத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணாம எப்படி சேவர் லைஃப் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப வெளியில போனா நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுமே தான் இருக்க போகுது. Just start seeing lovely things. என்னைக்கோ நம்ம வந்து வெக்கேஷன் போகும்போது மட்டும் லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டாம். எவ்ரி டே யூ ஸ்டார்ட் என்ஜாயிங் லைஃப். அது தவிர வந்து கிராட்டிடியூட் டைரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டு கெட் இமீடியட் பாசிட்டிவ் திங்கிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நன்றிக்கு ஒரு ஜர்னல் சொல்றாங்க. இதுவுமே வந்து சொன்னா வந்து நிறைய பேர் இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்னு நினைப்பாங்க. பட் ஐ கேன் கிவ் யூ சிம்பிள் டிப்ஸ். நைட்டு படுத்து தூங்கும் போது ஒரு டைரி எடுத்துட்டு, எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு நடந்த 3 நல்ல விஷயங்கள், 3 கூட நடந்திருக்காதா? உண்மையா மனுஷன் நம்ம சொல்லுவோம், உனக்குலாம் ஒண்ணுமே நல்லது நடக்காது, வேஸ்ட், வாழ்க்கையே வேஸ்ட், நீ வந்து காலையில இருந்து செத்துருக்க, எங்க இருந்து உனக்கு நல்லதா நடக்கும் தான் சொல்ல. ஏன்னா நம்ம மைண்ட் நெகட்டிவ் திங்ஸ் தான் எடுத்து வைக்கும் சர்வைவல் பர்பஸ்க்காக. அது காரணம் வேற சொல்ல விரும்பல. ஆனா we have to think. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், ஆட்டோக்காரன் கூட எனக்கு ஒரு வழி சொன்னான். நாம நினைச்சிட்டு இருந்தோம் குடிகார ஆட்டோக்காரன், பட் he helped me, he's a god to me. அவன் நான் நினைச்சேன். சோ அந்த மாதிரி இன்னும் 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களா. கஷ்டப்பட்டு யோசிச்சு மண்டை உடைச்சு பார்த்தா, ஆமா 3 நல்ல விஷயம் எனக்கும் நடந்திருப்பா இன்னைக்கு. ரைட் தட். ஒரு 20 நாள் மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு பாசிட்டிவ் மனிதரே இருக்க மாட்டீங்க. நம்ம நினைச்சிட்டு போ நமக்கெல்லாம் நல்லதே நடக்காதுன்னு. அப்பதான் தெரியும் எத்தனை நல்லது நடந்திருக்கு, எத்தனை
எல்லாம் இருந்திருக்காங்க. மத்தவங்க மேல நமக்கு எப்பவுமே ஒரு காழ்ப்புணர்ச்சி, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், மக்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிட்டு இருக்கிறதால பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா when you write that, you will start developing good feeling about people out there. இன்னொரு உங்களை பத்தி முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணுமா? நான் இன்னைக்கு செஞ்ச 3 நல்ல விஷயங்கள் இன்னைக்கு கூட நினைச்சு பாத்துக்கோங்க. அப்படி நினைச்ச உடனே மனசு திட்டோம், நீ என்னத்த செஞ்சேன்னு. பட் யோசிச்சு பாத்தீங்கன்னா சொல்லணும் ஏதாவது ஒரு 3 விஷயம். நான் இன்னைக்கு ஒன்று எழுதுவேன், இங்க வந்து எல்லாருக்கும் பேசுனது. இட்ஸ் அ பாசிட்டிவ் திங் ஃபார் மீ, இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. அந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா ஒர்க்லயே ஒரு அச்சீவிங் மூமெண்ட் இருக்கும், எல்லாருமே இருக்கும். அதை நீங்க எழுதும் போது ஒரு 20 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்க மேல உங்களுக்கே மதிப்பு அதிகமாகும். ஓ, நம்ம இந்த செஞ்சிருக்கோம், இதை மட்டும் நம்ம செய்யலைன்னா யார் செஞ்சிருக்க முடியும்? அந்த இருமாப்பு, அந்த ப்ரைடை நம்ம வேலையில நம்ம எடுத்துக்கலாம். அந்த கமலஹாசனோட படத்துல சொன்ன மாதிரி தான், அந்த தூய்மையான தொழிலாளியை வந்து அவர் கட்டிப்பிடிச்சு சொல்லுவார்ல, இந்த வேலை நீ செய்யலைன்னா இங்க நாரி போயிடுமான்ற மாதிரி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலையும் அதை முக்கியமா எடுத்துக்கணும். நான் செய்யறதெல்லாம் ஒரு வேலையா எடுக்காம யார் யார் எந்தெந்த லெவல்ல வேலை செஞ்சாலும் அந்த எண்ணங்கள் நம்ம முக்கியமா இருக்கும். ஸோ கடைசியா சொல்லணும்னா, இந்த இமோஷனல் வெல்பீங்னு ஒரு விஷயம் இருக்கு. மென்டல் ஹெல்த்னு சொல்ல போது எல்லாருக்கும் கோவம் அதிகமா வருமா? எனக்கே வரும், கோவம் வரும், பதற்றம் வரும், பயம் வரும், எல்லாமே நம்மளுக்கு இருக்கு இமோஷன்ஸ். இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும்னா, ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. நீங்க மெமரி டெஸ்ட் கொடுத்த மாதிரி மனசுல இருக்கு, இன்னைக்கு காலை இந்த ஆஃபீஸ்ல நான் பார்த்து பேசினது எனக்கு பிடிக்கல, நேரா போய் சொல்ல முடியுமா? உயரதிகாரி சொல்ல முடியாது, இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்டே சொல்ல முடியாது. ஆனா மனசுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே அந்த உணர்வுகள் இருக்கும், அந்த வலி உணர்வுகள் இருக்கும். அதை வந்து நம்ம எங்கேயும் வந்து காட்டிக்க வேண்டாம், காட்டிக்க முடியாது. ஒரு பேப்பர்ல எழுதுங்க, யார்ட்டையும் காமிச்சிடக்கூடாதுன்னா அதெல்லாம் பேப்பர்ல எழுதி கிழிச்சு தூரத்துக்கு போட்டா உங்க மனசுல இருந்து அது வெளியில வந்துடும். சொல்லலன்னு வைங்கள, மனசுல இருந்து அது உடல் நோயா ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள்ல வந்து நம்ம கட்டுங்கிறதுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஹார்ட், லிவர், கிட்னி ஒவ்வொரு பார்ட்லயும் இமோஷன்ஸ் தங்குதுன்னு சொல்றாங்க. இமோஷன்ஸ் ஹேவ் டு பி ரிலீஸ்ட். ரைட் இட் டவுன் ஆர் கோ டு ஜிம். அவங்க யாராவது முதல்ல வச்சு நல்லா பஞ்ச் பேக் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க, யூ வில் ஃபீல் ரிலீவ்ட். ஓகே, பஞ்ச் பேக் டெக்னிக் இஸ் பெஸ்ட். இல்லைன்னா வேகமா நடங்க, அதுலயே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும். நல்ல வேகமா எந்த வயசுலனாலும் நடக்கலாம், வயசே காரணமே கிடையாது. சோ நான் ரொம்ப டைம் எடுத்துட்டு நினைக்கிறேன். மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு பியூட்டிஃபுல் வந்து சாப்பிடுற விஷயத்துல 2 minutes I'll finish. சாப்பிடுற விஷயத்துல, இப்ப காஃபி குடிக்கிற விஷயத்துல கூட அந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்றது எத்தனை பேர்? மேம் சொன்ன மாதிரி எல்லாரும் அவசர கதியில சாப்பிட்டு இருக்கோம், என்னத்தை போட்டேன்னு தெரியல, அரைச்சுமான்னு தெரியல. மைண்ட்ஃபுல்னஸ் என்ன தெரியுமா? குளிக்கும் போது கூட, நம்மளோட பல் விளக்கும் போது கூட, பாத்திரம் தொலைக்கும் போது கூட, பீயிங் தேர் இந்த மூமெண்ட். அப்பதான் நம்மளுக்கு நேத்து என்னாச்சு, இன்னைக்கு என்னாச்சு, நாளைக்கு என்னாச்சு, நான் வீட்டுல ஆபீஸ்ல என்ன ஆக போகுது, பி தேர் இன் தட் மூமெண்ட். அந்த சோப்பு நுரையை அப்படியே தேய்ச்சி, ஓ நல்ல ஸ்மெல் வருது, நல்லா இருக்கு இந்த மாதிரி அனுபவிக்கிற. சாப்பிடும் போது அந்த டெக்ஸ்டர், அதை தொட்டு பார்த்து இது எங்க விளைஞ்சிருக்கும், என்ன மாதிரி டேஸ்ட் அனுபவிச்சு பேசும்போது அது உடம்புல ஃபுல்லா போய் சேரும் அந்த சத்து. இல்ல எவ்வளவு சத்து உள்ள சாப்பிட்டாலும் மைண்ட்ஃபுல் ஈட்டிங், அப்படி மைண்ட்ஃபுல் பாத்திங், மைண்ட்ஃபுல் வாக்கிங், இந்த மாதிரி நீங்க அந்த நிமிஷத்துல இருந்தாலே நம்ம பாஸ்டுக்கும் போக மாட்டோம், ஃபியூச்சர் போக மாட்டோம், நம்ம சந்தோஷம் நம்ம கையில தான். ஸோ ப்ளீஸ் டோன்ட் திங்க் சந்தோஷம் வெளியில இருக்கு, எங்கேயோ இருக்கு, அது பண்ணாத மட்டும் இல்லாம நமக்குள்ளே இருக்கு சந்தோஷம். நம்ம அதை தேடணும். நம்ம மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் ஒன்றும், வாழ்க்கை ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லை. வர்ற விஷயத்த நம்ம எப்படி அணுகுறோமோ, பாசிட்டிவா எடிட்டிங்னா ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம மேனேஜ் பண்ண முடியுங்கிறதோட, ஐ எம் ஹாப்பி மீட்டிங் வண்டர்ஃபுல் பீப்புள் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்.